நம்ம டெய்லி அன்னன்னைக்கு வரவு செலவெல்லாம் நோட்டில் எழுதுவோம்ல, அதை அப்படியே நம்ம இப்போ அப்ளிகேஷனில் வந்து எழுதியிருக்கோம். ரன் பண்ணி பார்த்துருவோமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. டிரான்சாக்ஷன் டைப்பு இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கேட்டகரி வந்து சேலரி, அமௌண்ட் வந்து நான் 1 lakh கொடுத்துருக்கேன். என்ன டேட் அந்த இன்கம் வந்திருக்கு, அடுத்து அதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஜூன் மந்த் சேலரி கிரெடிட்டட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். டேட்டா கிரிடியூவில் ஆட் ஆகிடுச்சு டேட்டா. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டைப்பு எக்ஸ்பென்ஸு. கேட்டகரிங்க என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சேலரி, ஃபுட்டு, பில்லு, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது ஃபுட்டு. ஃபுட்டுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கொடுக்குறேன். என்ன டேட்டு நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் எந்த ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா ஏபிசி ஹோட்டல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்பென்ஸ் டேட்டாவே நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கிளியர் பட்டனுக்கு தான் நான் ரன் பண்ணி காமிக்க போகிறேன். 2 இன்புட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த டிரான்சாக்ஷன் டைப்பையும் கேட்டகரியும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளியர் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த 2 பாக்ஸுமே எம்டி ஆகிட்டு நமக்கு அமௌண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கரண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99,000. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ரெக்கார்டை நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கரண்ட் பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு